சொல்லக்கூடிய வீர காளியம்மனுடைய பெயர். ஆனால் அன்று ஒரு நாள் தூதின அஷ்டபுரத்தை ஆண்டு வந்து அர்ஜுனாகப்பட்டவன் அவங்க தாயை காளிதேவி என்று எதிரான துரியோதனை வெல்ல வேண்டும், தன்னுடைய கையில் இருக்கப்பட்ட 30 அடி கம்பத்தை தாராளமாக கொடுக்க வேண்டும் கேட்டான். நானும் என்னுடைய கையில் இருக்கப்பட்ட 30 அடி கம்பத்தை தாராளமாக கொடுத்தேன். தாயே, நான் செல்ல வழியதாவது ஆபத்தில் இருந்தால் தாயே காளி என்று அழைத்தால் முன்னால் வந்து காட்சி அளிக்க வேண்டும் என்று சத்தியப்பட்டு சென்று விட்டார். ஆனால் அண்ணவனுக்கு என்ன ஆபத்தில் தெரியவில்லை. என்னை நினைத்து தாயே காளி என்று அழைத்திருக்கின்றார். நேரில் சென்று பார்க்கின்றேன். பாலகா, தாங்களுடைய பாதத்தை படுகின்றேன் அம்மா. பாலகா, மங்களமாய் வாழ்ந்திருப்பாய். என்னை நினைத்து தாயை காளி என்று அழைத்து கருத்து தெரிவிக்க வேண்டும். பாலகா, அம்மா, நான் அந்த நீலவனம் பழகிப்பாறை செல்வதற்காக அநேக வனங்களை கடந்து கொண்டு வரும்பொழுது இந்த ஏலகண்ணியின் வனத்தின் வழியாக வரும்பொழுது ஏலகண்ணி பெண்ணாகப்பட்டவர் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களுடைய சொல்லை ஏற்காத காரணத்தினால் எனக்கு முன்பதாக 7 சத்திய கோட்டை போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். தாயே, இந்த கோட்டை என்னால் கடந்து செல்ல முடியவில்லை அம்மா. ஆகையால் தான் என்னை காப்பதற்காக தாங்களை அழைத்தேன் அம்மா. பாலகா, தாயே, 7 சத்திய கோட்டை உன்னால தாண்டி செல்ல முடியாது. என்னுடைய உருவத்தை நீ மாத்திக்கொள், உன்னுடைய உருவத்தை நான் மாத்திக் கொள்கிறேன். 7 சத்திய கோட்டை தாண்டி செல்லாமல் ஆகாய மார்க்கமாக சென்றுவிடு. மீண்டும் அடுத்த விடத்தில் தாயை காளி என்று அழைத்தால் மீண்டும் உன்னுடைய உருவத்தை மாற்றிக் கொள்கிறேன். அர்ஜுனா, அப்படியாகட்டும். இதோ என்னுடைய தாயாகிய காளிதேவி அவர்கள், மகனே அர்ஜுனா, இந்த கோட்டை நீ கடந்து செல்ல வேண்டுமானால் அதாவது காண்டிபெண் என்ற ரூபத்தால் இந்த கோட்டை நீ கடந்து செல்ல முடியாது. காளிதேவி என்ற ரூபத்தால் தான் இந்த கோட்டை கடந்து செல்ல முடியும். ஆகையால் என் ரூபத்தை நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய ரூபத்தை எனக்கு கொடு என்று உருவத்தை மாற்றி இருக்கின்றோம். இப்பொழுது நான் காளிதேவி ரூபம் கொண்டு காண்டிபனோ வழி நடந்து, காளிதேவி ரூபம் பெற்று காண்டிபனோ வழி நடந்து, கோட்டை தாண்டி எல்லோ எல்வி சையன் காளிதேவி ரூபம் பெற்று காண்டிபனோ வழி நடந்து, சங்கர சங்கரம் என்று அருகரணே அந்த தஞ்சயன வழி நடந்து, சிவசிவனே சங்கரம் என்று மரகரா காளிதேவி தான் நடந்து, சிவசிவா சிவம் என்று சொல்லி அருகரணே ஓடி வர காண்டிபனோ சிவசிவனே, சிங்கமும் உறங்குவனும் மரகரா, சிறுபுலிகள் தொங்குவனும் மரகரா, சிவசிவனே ஆடி வர கந்தனே சிவசிவனே, ஓட்டம் ரெண்டடையா மரகரா, ஓடி வர காளிதேவி சிவசிவா. நான் அந்த வடமார்க்கமாக வரும் தள்ளத்தில் ஏலகடி பெண்ணாகப்பட்டவள் பெண் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாள். அந்த பெண்ணை எதிர்பார்த்து இந்த வனத்தை விட்டு அடுத்த மார்க்கமாக செல்ல வேண்டும். நீயோ 7 சத்திய கோட்டை இழுத்து விட்டு அன்மனை சென்று விட்டாய். சரி, என்னால் அந்த 7 சத்திய கோட்டை தாண்டி செல்ல முடியவில்லை. சரி, ஆகையினால் உண்மையில் நான் ஆசைப்பட்டு விட்டேன். ஆசைப்பட்டு விட்டீங்களா? ஆமா. சரி, உன்னை பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே, எதுக்காக எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காக கண்ணே, எதுக்காக எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வது எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வது எதுக்காக? காதுக்குள்ளே வந்து கருத்தை சொல்லிடு மொழிவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, பகுத்தியம்மா பாடி ஆடி நடிக்கணுமா, பள்ளியில இன்னொரு தரம்
நாடகம் படிக்கணுமா நான் பைத்தியமா ஆடி பாடி நடிக்கணுமா துள்ளிவர் காவேரியில் குதிக்கணுமா இவர் காவேரியில் குளிக்கணுமா துள்ளிவர் காவேரியில் குதிக்கணுமா சோறு தண்ணி வேற எதுவில்லாம இருக்கணுமா உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக பண்டிகையில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா பகுத்தியம்மா பாடி ஆடி நடிக்கணுமா இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் இந்த வகை சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுவேன் இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் இந்த வகை சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுவேன் மேகமோட மன வீதிகள் நின்று விளைச்சிடுவேன் மேகமோட மன வீதிகள் நின்று விளைச்சிடுவேன் மின்னல் மழை புயலானாலும் துணிஞ்சு இறங்கிடுவே உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக கண்ணுக்குள்ள வந்து கலக செய்வது எதுக்காக கண்ணுக்குள்ள வந்து கலக செய்வது எதுக்காக கதுக்குள்ள வந்து கருத்தை சொல்லிட முடிவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க கண்ணே, சரி, இருந்தாலும் இருந்தாலும் இந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்துக்கு என்னால செல்ல முடியவில்லை செல்ல முடியவில்லை பசி மயக்கம் பசியாக இருக்கிறது ஆமா. நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா இந்த சத்தியக்கோட்டை விட்டு தாண்ட முடியாது இந்த நெருப்பு அக்கினியில உங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த துரும்பா இழைச்சிருப்பீங்களா நீ அரண்மனை சென்று இது தேவையா சரி அப்படியே இங்கே இருங்க உங்களுக்காக நான் சமைச்சு எடுத்துட்டு வர்றேன் 16 கை வகை கனிகள் சரி சமைத்து சமைத்து எடுத்து உங்களுக்காக எடுத்துட்டு வர்றேன் நீ இங்கேயே இருப்பீங்க இங்கே இருக்கின்றேன் அந்த வரிசை- சென்று வருவாய் ஏழை கண்ணி பெண்ணாக்கப்பட்டவளை தந்திரவசியமாக அரண்மனை அனுப்பி வைத்து விட்டேன் அதை சீக்கிரமாக அர்ஜுனனை பார்த்து என்னுடைய உருவத்தை நான் மீண்டும் மாற்றிக் கொள்ள வேண்டும் அர்ஜுனனை தன்னை தேடி நெல்ல கணிதவி தான் எடுத்தேன் நல்ல நல்ல அர்ஜுனனே நீயோ திடுதுறம் போக வேண்டாம் ஓட்டு நல்ல பொன்னடையா நல்ல ஓடிவரே கலிதேவி நாட்டு நல்ல தேரு நடையா நானும் ஓடி வரே கண்டிவனு ஹால் மீண்டும் அர்ஜுனனை பார்த்து என்னோட உணத்தை நான் மாற்ற வேண்டும் பார்க்கிறேன் அர்ஜுனா இந்த நல்ல உனதனில ஏகி வரே கண்டிவனு அர்ஜுனா ஏழை கண்ணி பெண்ணாக்கப்பட்டவள் தந்திரவசமாக அரண்மனை அனுப்பி வைத்து விட்டு வந்து விட்டேன் அப்படியா? ஆனால் ஏழை கண்ணி பெண்ணாக்கப்பட்டவள் மீண்டும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா? அண்ணவளுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். எதற்காக? இந்திரவன நீலவன பழகிப்பாறு சென்று
91 தவக்கம்பத்தினட்டு தவம் செய்து ஈசன் இடது கருத்தில் இருக்கக்கூடிய பாசுவத ஆசனத்தை பெற்று வரும்பொழுது முன்னே நிச்சயமாக திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து கொண்டு சென்று வருவாய் அர்ஜுனா. அப்படியாகட்டும் தாயே. இதோ மீண்டும் உன்னுடைய உருவத்தை மாற்றிக் கொள்வாய் அர்ஜுனா. மீண்டும் நீ செல்லும் வழியில் உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் தாயே காளி என்று அழைத்தால் முன்னால் வந்து காட்சியளிக்கிறேன், வெட்டி உனக்கு சென்று வருவாய். இதோ மீண்டும் என்னுடைய ரூபத்தை பெற்றுக் கொண்டேன். இப்பொழுது புறப்படுகின்றேன் இந்த வனத்தை விட்டு. இந்த நல்ல வனத்தை விட்டு வழி நடந்து இந்த நல்ல வனத்தை விட்டு ஏகி வர காட்டி வானோ நல்ல பெண்ணடைக்க கோட்டி என்ன வீட்டு ஓடி போக முடியும் அப்படி போடு. எங்க போ பாக்குறீங்க? தாங்களோ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று 12 ஆண்டுகள் தவம் புரிந்திருக்கின்றீர்கள். உண்மைதான். உங்களுடைய தவமாகப்பட்டது பழித்து விட்டதம்மா. ஆமாம். எப்படி என்றால் நான் அந்த நீலவனம் பழகிப்பாறை சென்று தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரும் பொழுது தாங்களை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள், சென்று வருகின்றேன். இவர் ஏமாத்துவாரா, நான் ஏமாறுவேனாங்க? அதான பாரு எப்படி இருக்கு பாருங்க. வாயில சொல்லிவிட்டு போட பாக்குறாரு. நான் 7 சத்திய கோடு போட்டே நீங்க ஓட பார்த்தவரு. நீங்க வாயில சொன்னா நான் நம்புவேனா? என் கை மேல வச்சு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படியா? ஆமா, அதன்படியே செய்கின்றேனம்மா. சரி. அந்த ஆதிசிவ சாட்சியாக நானோ சத்தியமோ செய்துதாரே. ஆதிசிவ சாட்சியாக நானோ சத்தியங்கள் செய்து வாரே. மாயவர் மேல் சாட்சியாக நானோ சத்தியமோ செய்துதாரே. மாயவனே சாட்சியாக நானோ சத்தியங்கள் செய்து வாரே. தர்மர் மீது சாட்சியாக நானோ சத்தியமோ செய்துதாரே. தாங்கள் கேட்டபடியே சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். இப்பொழுது விடை கொடுங்கள், சென்று வருகின்றேன். அதெல்லாம் முடியாதுங்க. என் கை மேல வச்சு சத்தியம் பண்ணாத விடுவேனா? அது விட மாட்டேன். பெண்ணை இலகண்ணே, அதாவது நான் தவம் செய்து முடியும் வரையிலும் எந்த பெண்ணையும் ஏறிட்டும் பார்க்க கூடாது, எந்த பெண்ணையும் என்னுடைய கையாலும் தொடக்கூடாதம்மா. என்னுடைய உயிருக்கு மேலான இந்த காண்டிபத்தில் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். சரி, இப்பொழுது விடை கொடுங்கள், சென்று வருகின்றேன். அப்படியே ஆகட்டும். சென்று வெற்றியோட திரும்பி வருவாய். உள்ளூரை சேர்ந்த சபரிவேல் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த ஈஸ்வரனுடைய அருள் பெற்றும் மாய கண்ணனுடைய அருள் பெற்றும் இந்த ஆலயத்திலே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காளி தேவி அம்மனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். இதோ இப்பொழுது இந்த அதாவது ஏலகண்ணியின் வனத்தை விட்டு அடுத்த வனம் என்று சொல்லக்கூடிய வனமாகப்பட்டது பேராண்டன் வனம் என்று எழுதி இருக்கின்றது. இந்த பேராண்டன் வனத்தில் யாரோ அல்லல்லோ அல்லல்லோ என அலறியபடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வருவதற்குள் நான் இந்த வனத்தை கடந்து சென்றாக வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். அங்கே பேராண்டன் வனந்த நிலே அரகரா நான் போர் விசையில் வழி நடந்தேன். சிவ சிவா பேராண்டன் வனந்த நிலே அரகரா பெருமையுடன் வழி நடந்தேன். சிவ சிவா அங்கே இந்த நல்ல வனந்த நிலே அரகரா நான் நெல் விசையில் வழி நடந்தேன். சிவ சிவா இந்த நல்ல வனந்த நிலே அரகரா நெல் விஜயன் வழி நடந்தேன். சிவ சிவா ஓட்ட நல்ல பெருநடையாய் ஓடி வாரே அர்ஜுனனோ. ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வாரே அர்ஜுனனோ. பேராண்டன் வனந்த நிலே போர் விசையில் கலகலா கலகல 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 கலகல. ஏ ஜீவா வாடா. அல்லல்லா இல்ல அல்லல்லோ அல்லல்லா அல்லல்லோ இல்லல்லா அல்லல்லோ அல்லல்லா ஐயா 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 அட கொம்மா புண்டி இருக்குமா உன அது உள்ள தேவையா உள்ள போச்சலையா? ஏ அடிபட்டு போகுது. ஐயே ஓமாங்கிட்டு இது என்னது? இதெல்லாம் மனுஷங்களா? இதெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்கடா? யாரு இதெல்லாம் என்ன பேண்டு பெத்து செஞ்சாங்க. செஞ்சுதான் பெத்தாங்க. அவன் எங்க கொத்து போட்டா? அவனத்தை காண
தீபா வாடா. இல்ல எதுல மோதுன? நானா இப்போ ஒரு தூணுல மோதி இருப்பேன். ஆமா நீங்க எல்லாம் தலைக்கு என்ன வைப்பீங்களோ வைக்க மாட்டீங்களா? நாங்கெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். இல்ல அவங்க மண்டை என்ன அப்புறம் இருக்குது. ஆமா உனக்கு மாதிரி அழகா இல்ல இல்லையா? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? மண்டையா? சொல்லு. என் கவரிமான் கூந்தல் அழகு எப்படி? ஆயா ஆயா. என் கால் அழகும் பொட்டழகும் பூவழகும் என் தொடை அழகும் இடையழகும் என் பல்லழகும். ஆயா ஆயா. பல்லுகளுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? பல்ல காட்டாதமா சாமி சாமி. எப்படி தீவளிக்கு தான் பல்லு விளக்குவியா? பல்லா அதெல்லாம் வளர்க்கறது இல்ல. நான் போன தீபாவளிக்கு வளர்க்குறேன். போன தீவளிக்கு இந்த தீபாவளி வரல. வந்த விளக்கிடுவேன். வந்தா அடுத்து வளர்க்கறதே. அது சரி. ஆமா அதனால இந்த வனம் என்ன வனம் தெரியுமா? என்ன வனம்? என்ன வனம்? கெண்ட பேரா கெண்ட வேறாண்டன்னு வனமா? ஓமா ஆகிட்டு பேரடிச்சியா? ஆமா ஐயே இந்த வனத்துல இந்த புளியமர பொந்துக்குள்ள நானே என் பிரிசன்னு தங்கி தங்கி இருக்கிறேன். தேங்கி இருக்கிறீங்களா? உனக்கு புருஷன் இருக்கிறானா? ஆமா நீ ஏன் இந்த அழகா இருக்கிற? உன் புருஷன் என்ன லட்சணத்தில் இருக்கானோ? யாருக்கு தெரியும்? தள்ளு வரட்டும் புருஷனை. கூப்பிடு பாப்பா. கூப்பிட்டா தீர்ந்து கோழி முட்டை கண்ணழகி பெறாண்டுச்சி கொண்டால மூக்கழகி பெறாண்டுச்சி கொலிமுட்டை வண்ணாலகி பேராண்டச்சி வண்ணாலகி பேராண்டச்சி நடைய நடை அழகி பெறாண்டுச்சி நடைய சிறந்தவளா பெறாண்டுச்சி அழகி பேரடிச்சி நானும் அழகி பேரடிச்சி. இவன் தலையில என்ன தலை? என்ன தலை? சொட்ட தலை. உன்னது? என் புருஷ தலையை பார்த்தீங்கன்னா ஐயா அழகு 6 வனம் கூத 4 வனம். கோழி கொத்தாது நாய் நக்காது போ. ஆமா ஐயா இன்னைக்கு என் புருஷனை கூப்பிட்டு விடு. நக்கி பாருங்க. ஐயா நீ செஞ்சிக்க. ஏன் ஏன்னா நக்கி பாருங்கிற. அட இன்னைக்கு பாருங்கய்யா. இங்க இன்னைக்கு உன் புருஷன் அப்படி புழு புழுன்னு தான் இருப்பேன். கூப்பிட்டா கூம்பர் பாரியா? கூப்பிடு போய் இருக்கும் புருஷன் என்ன லட்சணத்தில் இருக்கானோ? டேய் கொத்து புரோட்டா வாடா சாமி. ஐயோ வாடா அவன் ஊம்பு இருப்பியா? இல்ல என் புருஷன் கூப்பிடுற பாரு. கூப்பிடு கூம்பூரு. 5 மணி சங்கு வச்சு சொல்ல பால் கறக்க போங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. எல்லாம் கிளம்புங்கம்மா. என் புருஷன் 8 இருக்கிறியா? அங்க பால் பண்ணிக்குள்ள கண்ணி போட்டுட்டு இருக்கிறியா? ஐயா பண்ணிக்கு. ஆமா பண்ணிக்கு கண்ணி வர்றானே. கூப்பிடுறேன் பாரு. புருஷா இப்ப கூப்பிடுறேன் பாரு. ஆத்திர பத்திர பத்திர கேத பத்திர குண்ட பத்திர என்ன பாச இது? இது தாய்மொழி. கேடா கேடா குண்டியும் ஜைஸு நல்ல தாளச்சட்டி. அப்படி வந்தால புல பெறாண்டனு அடி வாரால புல பெறாண்டனு அடி வந்தால புல பெறாண்டனு அடி வாரால புல பெறாண்டனு புல பெறாண்டனு அடி வாரால புல பெறாண்டனு. கோழி முட்டை கண்ணழகு பெறாண்டனு அந்த கொண்டால முக்கழகு பெறாண்டனு கோழி முட்டை கண்ணழகி பெறாண்டனு அடே கொணவுக கண்ணழக பெறாண்டனு. நடையில் சிறந்தவனா பெறாண்டனு இந்த 4 பேர் ஆச்சவனா பெறாண்டனு அடே நடையில் சிறந்தவனா பெறாண்டனு அந்த 4 முட்டை கண்ணழக பெறாண்டனு.
ஆ. என்னுடைய பேராண்டவன் உன் பேர் என்ன? என் பேரு கெண்ட பேராண்டன். எத்தனை டன்னு? 3 டன் இருக்குதுடா டேய். 3 டன் வனத்துல மாசம் தாங்குமா? என் பொண்டாட்டி இருக்க ஒரு பொண்டாட்டி. பெரியப்பா ஓய் உனக்கு பொண்டாட்டி இருக்கா? நீ எல்லாம் ஓ முகர கட்டைக்கு பொண்டாட்டி வேறயா? நீ எல்லாம் பொம்பளத்து வீட்டுல வச்சிருக்க, நீ எல்லாம் சகல கூட சேர்ந்து பங்கு போட்டு சாப்பிடுறீங்க. சீ அந்த கரையத்தோட சேர்க்காத. ஐயோ நான் வச்சிருக்க மாட்டேனா? என்ன பொம்பளை அழகா ஆம்பளை அழகா பூரா அசிங்கமா இருக்கிறாங்க. ஆமா 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 உன்ன மாதிரி அழகா இல்ல. என் பொண்டாட்டி மாதிரி என்னைய மாதிரி அழகு உலகத்துல யாருமே கிடையாது. இல்ல என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன். இது எங்கடா சக்க வைக்கிறான்? ஏ பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏ பொண்டாட்டி வெளியே போய் ஒரு ஆட்டம் போட்டு வா. ஏ பொண்டாட்டி செய் 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 இதெல்லாம் பெருசாங்களா செஞ்சாங்கடா பாவி பையங்க. அந்த அந்த பாயில மனசு படுக்கிறதா இல்லையா? கருமூடா கருமச்சி நான் இல்ல. என்னடா குண்டிய பார்த்தா கிழங்க வைக்கிற பானையாட்டம் இருக்குது. ஏய் அது என்னடா பண்ணி குத்துற மாதிரியே குத்துற பாயி. ஏ புருஷா ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏய் அப்படியே வந்து அப்படியே வந்து ஐயோ ஏ புருஷா ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏ பொண்டாட்டி அடடடடா ஆச்சிக்க. ஐயோ முத்தங்க. ஏ புருஷா ஏ பொண்டாட்டி ஏ புருஷா ஏய் ஐயே அப்படி போடு. ஐயோ ஐயோ ஏண்டா ஏ புருஷா ஏன் பொண்டாட்டி பொம்பளையோட ஆசையே இல்லடா சாமி. சி
சாமி சாமி காலையில என் முகலுக்கு என்ன எப்படி பாச தீர்ந்து இருக்குமே இல்ல பாலனை விட இப்பதான் கலகலன்னு இருக்குமே கலகலன்னு இப்பதே ஐயா ஏய் ஏய் அது எப்படி சோம்பு நல்ல இடத்துல நம்ம ரெண்டு ஒண்ணா சேர்ந்து இருக்கிறோம். ஆமா சேராம சேர்ந்து இதே இடத்துல சேர்ந்து இதே இடத்துல மறுபடியும் சேர்ந்து இருக்கிறோம். கடைசி இதே இடத்துல ஒண்ணுக்கு ஒண்ணா போட்டா அன்னைக்கு கொப்பாதான் இன்னைக்குதான் கடைசிச்சு இந்த இதுல ஒரு முத்தம் கொடு. ஏன் நக்கி பாக்குறே ஐயா நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி செஞ்சுக்குவோம். ரெண்டு பேரு எப்படி பண்ணா தெரியுமா? நாதா எப்படி என் மூளை காதா எப்படி தெரியுமா போடணும்? இந்த வனம் யார் வனம்? நம்ம பேராடிச்சு வேணும். இந்த வனத்துல நம்ம ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் ஆடிப்பாடு இருக்கு தெரியுமா? ஆடிப்பாடி சந்தோஷமா எப்படி தெரியுமா? அந்த காளிமுத்து ஆட்டம் உன் ஆசை சொல்லு. என் ஆசை எப்படி தெரியுமா? காளிமுத்து ஆட்டம் ஏய் ஹலோ அந்த பரட்ட தலையை விரித்து கொண்டு நீட்ட பல்லை காட்டிக்கொண்டு காட்டிக்கொண்டு அந்த போல நடந்து அருகில் வாடா அந்த போல நடந்து அருகில் வாடா சலுப்படுத்த போடா. இதே பொம்பளை பொறுக்கி எத்தனை பொம்பளை தான் உனக்கு பிடிச்சி விடுறது ஏடா? லே ஏய் பேராண்டா அடிச்சு போடுடா. பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஏய் மகேஷ் அடிச்சு போடுடா. இப்பொழுது நீ மரியாதை. வலியை விட முடியுமா? மரியாதை. இல்லை, உன்னுடைய உயிரை விடுகின்றாயா? வலியை விடுகின்றாயா உயிரை விடுகின்றாயா? அதுதான் சரி பார்க்கலாம். இப்பொழுது உன்னை நான் என்ன செய்கின்றேன் பார். அங்கே சண்டைகள் செய்தேனே அர்ஜுனனோ சண்டைகள் செய்தேன். சண்டைகள் செய்தேனே அர்ஜுனனோ சண்டைகள் செய்தேனே அங்கே சண்டைகள் செய்தேனே அர்ஜுனனுமே செய்தேனே பேரண்ணனோ அங்கே சண்டைகள் செய்தேனே அர்ஜுனனோ சண்டைகள் பேராண்டிசி கவையும் பேராண்டிசி கவையும் என் புருஷனால போய் அவனை வெட்டிருப்பியா? கிழிச்சிருப்பேன் உங்க புருஷன். ஆமா ஆமா பேண்ட் இருக்கிறேன். என்ன சாகுபாடு அடிக்குது? ஐயா நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். அப்புறம் பூதினா அப்புறம் என் புருஷன் இங்க படுத்து ஊம்புறானா? நாடியை தொட்டு பாரு நாடியை தொட்டு பாரு காலில் என்னடா எல்லாமே இப்போ பேச மாட்ட கிடக்குது. ஆனா என்னோட புருஷன் நாய்க்குட்டி தலையா நீ செத்து போனா நான் என்ன செய்வேன்? என்னோட தலையா நாய்க்குட்டி தலையா நான் என்ன செய்வேன்? என்னோட புருஷன் நாய்க்குட்டி தலையா நீ செத்து போனா நான் என்ன செய்வேன்? செத்து போனா நான் என்ன செய்வேன்? நாளை செத்தா பேராண்டா என்ன சிலையாக்கி விட்டு என் பேராண்டா பேராண்டா என்னை விட்டு போனேனே பேராண்டா மாட்டாலும் மாட்டிய பேராண்டா என்ன மாசமாக்கிறிய பேராண்டா என்ன பேராண்டா என்னைய மாசமாக்கினிய பேராண்டா. யாருமா அழுகிறது? எம்மா நான் தான் தெய்வ லோகத்து கன்னிமார்கள். என்னது நாங்க யாருன்னு தெரியுதா? பூலோகத்தில இருந்து இங்கே மலர் பறிக்க வந்தோம். ஏ கன்னிமார் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற காலையில? லோன் ஏன் இப்படி அழுகிற? அது இருக்கட்டும், ஏமா அழுகிற? என்ன காரணம்? செத்து போயிட்டு அப்படியா? உன்னுடைய கணவனுடைய உயிரை எழுப்பி தருகின்றேன். செற்ற அழுகாம இருமா. ஓல் அர்ஜுனானில் யார் அம்மா வழிமறிப்பது? நாங்க தான் தெய்வலோகத்து கன்னிமார்கள் பேசுகின்றோம். எதற்காக வழிமறிக்கின்றீர்கள்? நாங்களும் பூலோகத்துக்கு மலர் பறிக்க வந்தோம். ஒருவர் பேராண்டனுடைய உயிரை கொன்றுவிட்டு சென்றால் நீயோ போகும் தவமானது பலிக்காது. அப்படியா? அவருடைய உயிரை எழுப்பி விட்டு தான் செல்ல வேண்டும். ஆகட்டும். இதோ எனது தந்தை இந்திர பூபதிக்கு லிகிதம் எழுதி பேராண்டன் உயிரை மீண்டும் உயிர் பெற செய்கின்றேன். இதோ என்னுடைய தந்தையாகிய இந்திர பூபதி அவர்கள் பேராண்டன் உயிரை குடுவையில் அடைத்து தீர்த்தமும் திருப்பிரம்பும் கொடுத்திருக்கின்றார். இந்த தீர்த்தத்தை தெளித்து திருப்பிரம்பால் தட்டி எழுப்பினால் பேராண்டன் மீண்டும் உயிர் பெறுவான் என்று எழுதியிருக்கின்றது. அதன்படியே செய்கின்றேன். பேராண்டா
அவர் மேல தப்பு இல்லைங்க, தப்பு போற என் மேல. அடி நாதேரி முண்டை, எனக்கு அப்பயும் உன் மேல சந்தேகம் இருந்துச்சு. எத்தனை நாளா ஆலாபர்த்தி போட்டு கை விட்டு போனதுல இருந்து என் சொத்து மேல நீ ரொம்ப ஆசைப்படுறடி. வீணா அழிஞ்சு போயிடாத, என் கையில் அடி வாங்கி செத்து போயிடாத. அருவாள் எடுத்து வெட்டி போடுவேன். ஏட்டு இந்தடா, ஏய் பேசிக்கிறேன் சாமி. என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு எடுக்கிறவரையே அப்புறம் உன் சொத்து ஒண்ணுக்கெல்லாம் போயிரும் பார்த்துக்க. பேரண்டா, ஏய் பேரண்டா, சாமி என்னை மன்னித்து விட வேண்டும். மன்னித்தேன். ஒரு பெண்ணை பேச்சை கேட்டு புத்தி இழந்து உங்களிடத்திலே தவறாக பேசி தங்களை தாக்கி விட்டேன். என்னை செத்து போன உசுரை கொடுத்தீங்க சாமி. நீங்க உசுரை கொடுத்த சாமி. உங்களுடைய அன்பு இருந்தால் போதும். எங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்கிறது. ஆனால் எங்கள் பேரை தலை வைக்க ஒரு ஆண் குழந்தை இல்லை. எங்களுக்கு தவத்தை சென்று வரும் பொழுது எங்களுக்கு ஆண் குழந்தையை வாரிசு அது பெற்று தர வேண்டும். அப்படியே பெற்று வருகின்றேன். அப்படியே ஆகட்டும் சாமி. சென்று வாருங்கள். தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் சாமி. ஏ வாயை வைக்கிற, ஏய் வாயை எங்கே வைக்கிற? மன்னிச்சிருங்க. மனுஷன் காலை சாமி. அப்படியே போயிட்டு வரணுங்களா? சென்று வாருங்கள். உசுறு கொடுத்த சாமிக்கு எதுவும் கொடுக்காம போனா நல்லா இருக்காது. உசுறு கொடுத்த சாமிக்கு இந்தாங்க, இது ஒண்ணுதான் மிச்சம் சாமி. அப்படியே போயிட்டு வரணுங்களா? வாயை வச்சிடாதடா இங்க. ஆமா சிந்தக்கு அடிக்காத. ஹலோ, இதோ புறப்படுகின்றேன். இப்பொழுது நான் நீலவனம் பழங்கிப்பாறை வந்து விட்டேன். இப்பொழுது இந்த கம்பத்தை நான் அந்த பழங்கிப்பாறையின் மீது ஊன்றி தவம் புரிய போகின்றேன். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. ஓ நம சிவாய நமக, ஓ நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. அன்பார்ந்த பெரியவர்களே, அதிகாலை நேரத்தில் அர்ஜுனன் தவச மரத்தில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்ட நஷ்டம் இருந்தாலும், ஏவல் பிள்ளி காத்து கருப்பு இருந்தாலும் சரி, இந்த கம்பத்தை சுற்றி வந்து கம்பத்தை தொட்டு கும்பிட்டு காணிக்கை செலுத்தி அவர் கையில் வீதி வாங்கிட்டு போனால் நீங்கள் நினைக்கிற காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம். தெய்வ நம்பிக்கையுள்ளவங்க எல்லா பேருமே காணிக்கை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, எல்லா பேருமே இந்த கம்பத்தை சுற்றி வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்தி அவர் கையில் வீதி வாங்கிட்டு போகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க, வந்து கம்பத்தை சுற்றி வந்து சாமியை கும்பிட்டு அவர் கையில் வீதி வாங்கிட்டு போங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க, எல்லா பேரும் வாங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் தீர்மை என்பது ஐதீகம். கோயிலில் கொஞ்சம் துண்ணூறு கொண்டு வாங்க. எல்லா பேருமே வந்து கம்பத்தை சுற்றி வந்து உங்களுடைய குறைகளை சொல்லி காணிக்கை செலுத்துகிற ஆளுங்களை செலுத்தலாம், வீதி வாங்கிட்டு போகிற ஆளுங்களும் போகலாம். வாங்க எல்லா பேரும் வாங்க சாமி, எல்லா பேரும் வாங்க, எல்லாம் முன்னாடி வாங்க. ஹலோ, எல்லாம் வந்துருங்க எல்லாம் முன்னாடி எந்திரிச்சு வாங்கம்மா. எம்மா நீங்களும் வாங்கம்மா, பாயை தூக்கிட்டு போவாதீங்க. ஹலோ வாங்க, வீதி வாங்கிட்டு போங்க வாங்க. இன்னொரு 5 நிமிஷம் பொறுங்க. ஹலோ